வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 2026 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம அறிவியல் சார்ந்த முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு மூட நம்பிக்கையுள்ள போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் நம்ம பார்க்க போறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போறோம். இப்போ கோச்சார அமைப்புல மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல பிப்ரவரி மாதம் பிறக்கும் பொழுதே 8ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன்லாம் இருக்கிறார். ஆனா பிப்ரவரி முதல் வாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன், சுக்கிரன், பிப்ரவரி 2வது வாரம் சூரியன், அதுக்கப்புறம் செவ்வாய், எல்லாமே 8ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே 9க்கு போய் குருவின் பார்வை பெறுகிறார். சோ கடந்த ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு சில ஒரு தயக்கங்கள், வாழ்க்கையில சில இடைஞ்சல்கள், சில ஸ்ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு வர மாதிரி இருந்திருந்தா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் படிப்படியாக இன்னும் கொஞ்சம் ஸ்மூதா, இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஓரியன்டா, இதுவரை உங்களை உபாதைகள், கொஞ்சம் உடம்பு உபாதைகள், மன ஸ்ட்ரெஸ், மென்டலா கொஞ்சம் நாட் ஹால் ரேட்டுங்கிற மாதிரி சில விஷயங்கள், கொஞ்சம் டிராவலிங்ல ஆகி டயர்ட் ஆகுறது. ஸோ அது மாதிரி 8ஆம் வீட்டு பலன்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் பிப்ரவரி முதல் வாரத்துக்கு அப்புறம் படிப்படியாக யோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா ராசிக்குள்ள குரு இருக்கிறார், 10ஆம் இடத்துல சனி இருந்து தொழில் வேலையில பயங்கரமான ஒரு முன்னேற்றத்தையும் போக்கஸையும் கொடுத்துட்டு இருக்கிறார் சனி. அதே சமயத்துல 9ஆம் இடத்துல ராகுவும் 3ஆம் இடத்துல கேதுவும் இருந்து நல்ல பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதுல ஒரே விஷயம் என்னன்னா, தகப்பனார் விஷயங்களுக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள், சில உடல் உபாதைகள், தாயாருக்கும் சில உடல் உபாதைகள் வரலாம். அவங்களுக்கு சில தோஷங்களை கொடுத்து ஜாதகருக்கு மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிப்ரவரி மாதம் உண்டுங்க. 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி ஆகிய ராசி அதிபதியாகிய புதனே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி செகண்ட் வீக்ல 2வது அந்த 9ஆம் பாவம் என்று சொல்லப்படுகிற யோகஸ்தானத்துக்கு போய் ராகுவோட பக்கத்துல போனாலும் குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ அதனால எந்த விதத்திலும் பெரிய பாதிப்புகள் இல்லை. பிப்ரவரி கடைசி 2 வாரத்துல சில அசௌரியங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடந்திருந்தாலும் படிப்படியாக பிப்ரவரி மாதம் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கடந்த 6 மாசமாவே தொழில் மேன்மை, உத்தியோக மேன்மை பெறக்கூடிய அமைப்பு கொடுத்துட்டு இருக்கிறார் மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா மிதுனம் 10ஆம் இடத்துல சனி இருக்கிறது பாத்தீங்கன்னா, என்னதான் சில பெட்ரோல்கள் ரிலேட்டடான விஷயத்துல சங்கடங்களை கொடுத்தாலும் தொழில் வேலையில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ அதனால இந்த வாய்ப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். தவறுகள் இல்லை. உடல் உபாதைகள் இருந்ததுன்னா பிப்ரவரி செகண்ட் வீக்ல இருந்து ஓரளவுக்கு படிப்படியா சரியாகி, தூக்கம் இன்மை, தூக்கம் கொஞ்சம் அப்பப்போ அப்செட் ஆகுது, உடம்பு கொஞ்சம் சரியில்லை, நம்ம கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குதுங்கிற ஒரு பிப்ரவரி மாதம் பொங்கலுக்கு அப்புறம் வரக்கூடிய சில ஒரு மாதிரியான சுமாரான பலாபலன்கள் நீங்கி நல்ல பலன்களை நோக்கி போகக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் இருக்குங்க. குருவின் பார்வையில ராசி அதிபதி போறார், சுக்கிரன் போகிறார், அதே சமயத்துல செவ்வாய், எல்லா கிரகமும் போகும்பொழுது ஓரளவுக்கு ஸ்மூத்தா போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல ராசிக்குள்ளேயே குரு இருந்து நல்லாவே ஒரு ஒழுக்கம், இதுவரை நீங்கள் கொஞ்சம் அப்படி எப்படி இருந்திருந்தாலும் இப்போ ஒழுக்கத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் தெளிவாக யோசிக்கிறோம், யாரோ சொன்னாங்கன்னா கேட்குறோம், எல்லாமே போன காலத்தில் பிற்காலத்தில் நம்ம என்னென்ன மாதிரி ஒரு இறந்த காலத்தில் நம்ம செய்தோமோ சில தவறுகளை செய்ததெல்லாம் இப்போ நல்லாவே உங்களுக்கு பல்ப் போட்டு தெரியும். ஏன்னா ஒரு சுபகிரகமாகிய குரு ராசிக்குள்ளே போயிட்டாருன்னா மைண்டு தெளிவாகும். நம்ம முதல்ல இருந்த கொஞ்சம் லேசியான ஹேபிட்ஸு, தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்களாம் நீங்கி ஓரளவுக்கு தெளிவை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் பிப்ரவரி மாதம் மேலும் சில மேன்மைகளும் சில யோகங்களும் பெற்று சில வண்டி வாகனம் வாங்குறது, சில இடங்கள் வாங்குறது, சில ஒரு இடத்தை கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறது, ஆபரணங்கள் வாங்குறது, நல்ல ஒரு தங்கம், சில்வர், அது மாதிரி ஆபரணங்கள் வாங்குறது, காஸ்ட்லியான ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் வாங்குறது, இது மாதிரி சில முதலீடுகளை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் படிப்படி வருது. அதே மாதிரி மாணவர்களும் பார்த்தீங்கன்னா இதுவரை கொஞ்சம் ஒரு மாதிரி தயக்கத்தோடையும் கான்ஃபிடன்ஸ் இல்லாதவங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்ட்டாக ஒரு எக்ஸாம் எழுதுறது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத ரெடி ஆகிறது, என்ன ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு நல்ல தெளிவு பெறுவது, அது மாதிரி நல்ல யோக பலன்கள்லாம் கொஞ்சம் இருக்குங்க. அதே சமயத்தில் சுக்கிரனை குரு பார்க்கறதுனால இந்த மீடியா துறையில், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கொஞ்சம் இதுவரை கொஞ்சம் அலைச்சல்கள், நிறைய டிராவலிங், வீண் செலவுகள்லாம் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் உண்டு. ஸோ நல்ல ஒரு குருவின் பார்வையிலேயே ராசி அதிபதி வந்துட்டாருன்னா பரவாயில்லை. அதே சமயத்தில் ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் மென்டல் அபரேஷன், டென்ஷன்லாம் கொஞ்சம் வரும். ஸோ கொஞ்சம் யோகா முறை, மெடிடேஷன் முறையெல்லாம் கொஞ்சம் செய்து கொண்டு
நம்ம மன அழுத்தத்துக்குள் போகாமல் ஸ்மூத்தாக பொறுமையாக போகும் பொழுது நல்லாவே இந்த பிப்ரவரி மாதம் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு அவங்கவுங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகளுக்கு ஏற்ற ஒரு நல்ல சப்போர்ட்டிவான ப்ரொடக்டிவான ஒரு உபயோகமான ஒரு மாதமாக குறிப்பாக 2வது வாரத்திலிருந்து மாற்றங்கள் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் 9ஆம் வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்கு, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு ஏற்ற நல்ல யோகமான தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறதா அல்லது அவர் கொஞ்சம் சரியில்லாமல் போயிட்டு இருக்காரா. நான் சொன்ன இப்போ யோக பலன்கள்லாம் இன்னுமே தூக்கலாக நடக்கிற மாதிரி தசாபுக்திகள் போயிட்டு கொண்டு இருக்கிறதா இல்லை கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி விஷயங்களா இருக்காங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் அறிவியல் சார்ந்த முறையில் எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளால சொல்ல முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் வேணும். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அதை வைத்து எந்தெந்த கிரகங்கள் எது மாதிரி அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, என்ன தசைகள் போகுதுங்கிற வைத்து இப்போ நம்ம பேசின கோச்சார அமைப்பையும் ஒரு சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது எது மாதிரி அமைப்புகள் போய்கொண்டு இருக்கிறது, எந்த நேரத்தில் எது செய்யலாம், கல்யாணம் செய்வதற்கு எந்த நேரம், ஏர்லி மேரேஜா லேட் மேரேஜா, நமக்கு வந்து காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜா, அதே சமயத்தில் குழந்தைகள் பேர் எப்போ, வெளிநாடு வாய்ப்புகள் எப்போ, நம்மளோட பிராப்தங்கள் எப்படி இருக்குது, தொழிலா வேலையா, உடல்நல கோளாறு எப்போ சரியாகும், எப்போ நம்ம வந்து நமக்கு நடக்கக்கூடிய போஸ்டிங் கிடைக்கும், சேஞ்சஸ் கிடைக்கும், எப்போ நம்ம முன்னேற்ற பாதைக்குள்ள போவோம், எப்போ கடனை அடைப்போம், அது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்மளுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷமும் பிரகாரம் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவத்தில் இருக்கு, எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்கு, எந்த ஆதிபத்தியம் எப்போ செய்ய போகுதுங்கிறதெல்லாம் துல்லியமாக அறிவியல் சார்ந்த முறையில் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்த்து மாதபலனாகிய கோச்சார அமைப்பையும் தசாபுக்தி அமைப்பும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது எந்த நேரத்தில் எது செய்யலாம், நம்மளுடைய டைம்லைன்ஸ் என்ன, நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்ம கர்மா என்ன சொல்லுது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்கக்கூடியதாக காத்து கொண்டிருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது, எதை நோக்கி நம்ம போனால் எளிதில் வெற்றி பெறலாம், எதை நோக்கி நம்ம போனால் வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படணும், எந்த தொழில் நமக்கு நல்லா இருக்குது, எது மாதிரி ஒரு துறை நமக்கு மேன்மையாக இருக்குங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் தேவையற்ற பண விரயங்கள் அலைச்சல்கள்லாம் படாமல் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய கர்மாவுக்கு பிரகாரம் நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொண்டு வேணால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.